ஆங்கிறவர் துப்பாக்கி எடுத்து அவனவ சுட போகிறாரு. குறி தப்பிருச்சு. இப்போ இங்கே வந்து அவர் வந்து கொலை முயற்சியில் வராரு. இந்த இடத்துல அவரோட செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து விளைவு அப்படின்னு பார்க்கணும், வினையும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து வினை பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவர் வந்து கொலை முயற்சியில் வருவார். குறி தப்பிருச்சு இல்லையா? அப்புறம் விளைவு பார்த்தா மரணம் ஏற்படவில்லை. ஓகேவா? இங்கே ஆனால் செயல் என்ன நடந்துச்சு? துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டார். இப்போ இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ அதே வந்து அவனை துப்பாக்கி வச்சு சுட போகிறாரு. ஆனால் குண்டுபட்டு அந்த அவனை இறந்துருச்சார். இங்கே அவரோட செயல் என்னாச்சு? சுட்டுட்டார். ஓகேவா? இங்கே வினை என்னவாக இருக்கும்? அவர் இறந்துட்டார். அப்போவும் கொலை. ஓகேவா? விளைவு என்ன? அவரோட மரணம் தான். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய செயல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வினை வந்து கரெக்டாக இருக்குது, விளைவும் கரெக்டாக இருக்குது. வினை என்ன? அவர் இறந்து போகிறாரு, விளைவு மரணம் ஆகிப்போச்சு. இப்போ முதல்ல உள்ளதுக்கும் ரெண்டாவது உள்ளதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? அதாவது ஒருத்தருடைய செயலை வச்சு அது வந்து குற்றம்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. அந்த இடத்துல வந்து விளைவும் வினைவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா